இந்தியாவை பொறுத்தவரை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் தான் பழமையான சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் இருந்தாங்களா, அதுக்கு முன்னாடி சிவிலைசேஷன் இருந்துச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ ஜுவாலபுரம் அப்படிங்கிற ஒரு சைட்டை குர்னால் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 75,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு போகுது. இந்த வீடியோவில் இந்த ஜுவாலபுரம் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஜுவாலபுரம் அப்படின்னா சிட்டி ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். டோபா எரப்ஷன் அப்படிங்கிறது ஒரு வால்கனிக் எரப்ஷன். இது 75,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் இருக்கிற சுமத்ரா அப்படிங்கிற இடத்துல லேக் டோபால இருந்து இந்த மாதிரி ஒரு வால்கனிக் எரப்ஷன் நடக்குது. எர்த்தோட லார்ஜஸ்ட் நோன் எரப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டோபா எரப்ஷன் மூலமா எந்தெந்த கண்ட்ரீஸ்ல அஃபெக்ட் ஆச்சு, சுத்தி இருக்கிற நேட்டிவ் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா ஃபுல்லாமே பிளாங்க் ஆச்சு இந்த எரப்ஷனால. அதோட ஆஷஸ் இந்தியா ஃபுல்லாமே கவர் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம சவுத்ல இருந்த ஜுவாலபுரம் அப்படிங்கிற சைட் அந்த டைம்ல எரப்ஷன் அப்ப இருந்திருக்கு. மைக்கேல் பெட்ராக்லியா ஜெர்மன் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு ப்ரீ ஹிஸ்டரிக் ப்ரொஃபசர் எழுதியிருக்காரு ஒரு ஆர்டிகல். இந்த எரப்ஷனுக்கு முன்னாடி எரப்ஷனுக்கு பின்னாடி, அதாவது மிடில் பாலியோலித்திக் அசம்பிளேஜஸ் ஃப்ரம் இந்தியன் சப்கான்டினென்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டோபா எரப்ஷன். ஆந்திரால கிடைச்ச மிடில் பாலியோலித்திக் ஸ்டோன் டூல்ஸ் இந்த எரப்ஷனுக்கு முன்னாடி கிடைச்சதும் இந்த எரப்ஷனுக்கு அப்புறம் கிடைச்சது சிமிலரா இருக்கு. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் அந்த எரப்ஷனை சர்வைவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, கிட்டத்தட்ட 15,000 ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட் இந்த சைட்ல இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே 23 கேட்டகரியா நம்ம பிரிக்கிறோம். ஃபிளேக்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேரா பிரிப்போம். இதில் இருக்கிற முக்காவாசி ஆர்டிஃபேக்ட்ஸ் அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸா இருக்கும், அதாவது விவசாயம் பண்றதுக்கான டூல்ஸா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ 74,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஜுவாலபுரத்தோட எக்ஸ்கவேஷனோட ரிசல்ட் மூலமா நம்மளுக்கு கிளியரா தெரியுது. கோரி சேட்டர், மைக்கேல் பெட்ராக்லியா இவங்க 2 பேரும் தான் ஜுவாலபுரம் சைட் பத்தி டீடைல்டா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட சம்மரி என்ன அப்படின்னா, இந்த சைட்ல கிடைச்ச இந்த ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே மிடில் பாலியோலித்திக்கை சேர்ந்தது. 77,000 வருஷம் பழமையானது. அது எல்லாமே மாடர்ன் ஹியூமன்ஸால பண்ணப்பட்ட ஸ்டோன் டூல்ஸ் அப்படின்ட்டு அவங்களோட சம்மரியை முடிக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் 75,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவிலைசேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜுவாலபுரமோட எக்ஸ்கவேஷன் மூலமா. இதுதான் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் எடுத்து சொல்லலாம். இருக்கிற மேஜர் சிவிலைசேஷன்னா மெசபடோமியன், எஜிப்ட், நம்மளோட இந்தியன் சிவிலைசேஷன், சைனா சிவிலைசேஷன் சொல்லுவோம். அது எல்லாமே நம்ம 4000 BCல தான் கொண்டு வருவோம். இந்தியாவில் மட்டும் பழமையானதுல வேர்ல்டுலயே பழமையானதுன்னு எடுத்துட்டு போகலாம். ஸோ இன்னுமே ஏஎஸ்ஐ எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏஎஸ்ஐயோட பார்ட்டிசிபேஷன் கம்ப்ளீட்டா கம்மியா இருக்கு. அவங்களோட ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும். ஏஎஸ்ஐ இன்னுமே கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகணும். அப்பதான் அவங்க நிறைய டொனேட் பண்ணுவாங்க, ஃபண்ட் கிடைக்கும். அது மூலமா இன்னுமே நிறைய எக்ஸ்கவேஷன் இந்தியாவில் பண்ணாதான் நம்ம இன்னுமே நம்மளோட ஹிஸ்டரியை டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மேற்கொண்டு இந்த சேனல்லையே நான் இந்த சைட் பத்தின எல்லா அப்டேட்டுமே ஷேர் பண்றேன். உண்மையான ஹிஸ்டரியை ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸோட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அப்டேட்டடா இருக்கணும், அவேரா இருக்கணும். இந்த வீடியோ ஷேர் பண்ணி நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.